ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு ஹெல்த்துக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்னால் நம்ம ஜஸ்ட் ஒரு ஆசிரமில் போய் சேர்ந்துக்கிறது மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற வீட்டிலே இருந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையிலே இருந்துக்கிட்டு நம்மளை நாம் தற்சோதனை பண்ணணும். நம்ம வந்து ஹூ ஆம் ஐ, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப், நம்மளுடைய வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ் என்ன, நம்ம வந்து மனதார அமைதியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அதை செய்யணும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் வந்து ஏன் செய்யணுன்னா, அப்போ தான் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், நம்முடைய லைஃப்பும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃபாக அமையும். எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னா, நம்ம ஃபஸ்ட்டு தற்சோதனை பண்ணிக்கணும். நான் சமுதாயம் இயற்கை ஒன்றி வாழ கற்றுக்கணும். நேச்சர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கம்யூனிட்டி ஹூ ஹஸ் சேம் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இருக்கோ அந்த கம்யூனிட்டி கூட நம்ம சர்வீஸ் பண்ணணும். நம்ம அந்த கம்யூனிட்டி கூட இருக்கணும். மக்கள் கூட ஒன்றி வாழ வேணும். செல்ஃப், சொசைட்டி, நேச்சர், தான், சமுதாயம், இயற்கை ஒன்றி வாழ வேண்டும்.